வணக்கம் நண்பர்களே. மாயா சீடு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மாயா ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. எங்கள் பெரியப்பா மேலே வந்து பொய்யாட்டு வந்து புகார் இந்த லிங்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க மக சாவுக்கான காரணம் என்ன எவிடன்ஸோட இருக்குது அப்படின்னு வந்து புவனேஸ்வரியை தெரித்து ஓட விட்டுறாங்க மாயா. குற்றவாளி புவனேஸ்வரி தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிறாங்க. நம்ம ரகுராம் வெளியே வராங்க. நான் வந்து எவ்வளோ தூரம் மாயாவை வந்து வெறுத்தனோ, ஏன்னா அவள் தான் இப்போ என்னை வந்து வெளியே கொண்டு வந்திருக்குது. என் மேலே ஒரு கோபம் கூட இல்லை. எவ்வளோ தூரம் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா. என்னை வந்து அப்பா அப்படின்னு வந்து கூப்பிடு மாயா அப்படின்னு வந்து நம்ம மாயாவை மகளாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ரகுராம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. சாருவை ஆட்களை வச்சு ஒரு கோணி பையில் வந்து ரகுராம் வீட்டிலேருந்து கடத்தி ஒரு அடித்து வெளுத்து மரத்தில் கட்டி தூக்கில் தொங்க போட்டுறாங்க நம்ம புவனேஸ்வரி. அப்போனா அந்த லிங்கத்துக்கு அந்த கோபம் ரகுராம் மேலே அப்படி ஒரு வெறித்தனமான கோபம் வரும். நம்பிக்கை துரோகி அப்படின்னு வந்து நினைப்பாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ரகுராமை பழி வாங்கிறதுக்கு இதை விட சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. அவன் வந்து ஒரு கொலைகாரன். அந்த பழியை வந்து சுமக்கணும். என்னை வந்து ஜானகி காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சாமல அவனை விடக்கூடாது. அவனுக்கு வைக்க ஒவ்வொரு அடியும் வந்து அப்படியே வந்து அவங்க அந்த இடத்துல கூனி குறுகி போகணும். அவன் குடும்பம் வந்து சுக்கு நூறாக செதஞ்சி ஓடணும் அப்படின்னு வந்து உள்ள பிளானில் தான் இந்த வேலையை வந்து அந்த புவனேஸ்வரி செய்துக்கிட்டாங்க. அதோட பார்த்தோம்னா இப்படி வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ரகுராம் இந்த வேலையை பார்த்துட்டாரு. ரூபாயை கொடுத்து பேரம் பேசி நைட்டோட நைட்டாக இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு, நீ ஒதுங்கிரு, மாயா தான் சீனுவுக்கு மனைவி அப்படின்னு வந்து ரகுராம் சொன்னதாட்டு ஒரு போலியான தகவலையும் பரப்பிறாங்க. நான் உன்னையே நம்பி உன் வீட்டில் என் பொண்ணை நீ விட்டேனே, நீ மககணங்க பார்க்க லட்சணம் இதானா? என் பையன் வந்து என் மக வந்து என்ன துடிச்சிருப்பா. அவள் வந்து சாக நேரத்தில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா புவனேஸ்வரி, அன்னை இந்த எரியிற தீயில நம்ம இந்த குளிர்காயணும், கண்டிப்பாக இது நம்மளுக்கு சாதகமாக தான் அமையும். இப்போ நம்ம சார்வை வந்து கொன்று மரத்தில் கட்டி தொங்க போட்டிருக்கோம். இது கொஞ்சம் கூட நம்ம மேலே சந்தேகம் படும்படியாட்டு நம்ம நடந்துக்கக்கூடாது. கண்டிப்பாக லிங்கத்துக்கு கோபம் அந்த ரகுராம் மேலே சாயணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம மாயா பெரியப்பா தப்பு பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். பெரியப்பா சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொன்ன நேரம் எப்படி வந்து சாரு சந்தோஷமாக தானே இருந்திருக்கணும். அது பிறகு எப்படி வீட்டை விட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனால், அதுவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய மரத்தில் நம்ம சாருவை தூக்கில் தொங்கியிருப்பாளா? இது எல்லாமே சந்தேகம் தான். எல்லாமே வந்து பெரியப்பாவை பழிவாங்க புவனேஸ்வரி தான் செய்த செயல் அப்படின்னு வந்து நம்ம மாயாவுக்கு தெளிவாக தெரிவு. கண்டிப்பாக வந்து நம்ம பெரியப்பாவை காப்பாற்றியே ஆகணும். நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இந்த செயல் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜானகியம்மா ஊருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னுலாம் நினைக்கிறவர் எப்படி வந்து இந்த பழியை வந்து சுமந்துக்கிடுவார். அவருக்கு எவ்வளோ வந்து கவலையாக இருக்கும். நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன், இப்படி ஒரு கொலைப்பழி வந்து என் கணவர் மேலே விழுந்திருக்கிறத கண்டு எனக்கு அவ்வளோ பெரிய கோபம் வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மகாலிங்கம் வந்து வராங்க. என் பொண்ணு சாகுக்கே காரணம் அப்படின்னு வந்து இவன் பேர்லேயும் ரகுராம் பேர்லேயும் சீனு பேரையும் எழுதி வச்சிருக்கானா. என் பொண்ணு வந்து வாழ்க்கைக்கு வந்து இறந்ததுக்கு பதில் கண்டிப்பாக கிடைச்சி ஆகணும். அப்படி நம்ம வச்சு கழுத்தறுத்த துரோகி இவனுக்கெல்லாம் ஜாமீன் கிடச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம மாயாவும் வந்து வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு போன பிறவும் ஜாமீன் வந்து கிடைக்காது. ஃபுல் எவிடன்ஸை வந்து நம்ம ரகுராமை வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து நம்ம சாரு கையில் இருந்த பேப்பரை காட்டி, அதனால் ஒரு ஆளை வந்து சாகிறதுக்கு தூண்டினாலும் அது கொலை குற்றம்தான், அதனால் கண்டிப்பாக வந்து ஜாமீன் கிடைக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஆதாரத்தை திரட்டணும், பெரியப்பா எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாயாவும் தனாவும் வந்து அதிரடியாக வந்து பிளான் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த
புவனேஸ்வரி தான். அவளோட ஃபோன் நம்பர் யாருகிட்டலாம் பேசுறா, அதெல்லாம் நம்ம வெளுத்து வாங்கி அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க யார்கிட்ட பேசுறாங்களோ அவங்கள வாட்ச் பண்ணோம்னா, கண்டிப்பா இதுக்கான துப்பு கிடைச்சிரும். ஏன்னா, மாப்பிள்ளையோட அம்மாவ கடத்தி பிளான் பண்ணுனா, கடைசில பார்த்தோம்னா, இந்த கல்யாணம் நடந்தா நம்மளுக்கு என்ன லாபம்? கண்டிப்பா ரகுராமு அவமானப்படணும். ஆனா, இந்த கல்யாணம் நடந்தா லிங்கம் கண்டிப்பா என் மகள் ஆசைப்படியே இந்த ரகுராம் அவன் கையாலே சீனு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் அப்படின்னு வந்து லிங்கமும் வந்து அந்த ரகுராம் ஃபேமிலி கூட சேர்ந்துருவான். அது பிறகு நம்ம தான் ஒண்டியாக நிற்கணும் அப்படின்னு தான் இந்த புவனேஸ்வரி எடுத்த அதிரடியான முடிவில் தான் இப்படி சார்வை கட்டி தூக்கில் தொங்க போட அளவுக்கு வந்து போயிட்டா. நம்ம சாருவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்ம மாயா வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து புவனேஸ்வரி அவள் உடம்புல இருக்க அடி காயங்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது, இது சார்வே வந்து எடுத்த முடிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும். ஆனால் இது வந்து ரகுராம் தூண்டுதல்னால தான் சாரு வந்து சாகளவுக்கு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னும் வந்து நினைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து மாற்ற நிற்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம மாயா வந்து தகர்த்து எறிகிறாங்க. அந்த டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்கங்க. புவனேஸ்வரி கால் பண்ணி இந்த சாருக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றி தரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த டாக்டர் இப்போ எதுக்கு கால் பண்ணணும்? இந்த புவனேஸ்வரி அவளோட கால் ஹிஸ்ட்ரியை பார்க்க நேரம் இப்போ வந்து அவள் கால் பண்ணியிருக்கா. அப்போனா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றதுக்கு தான் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த ரகசியத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட நம்ம மாயாவும் தனாவும் அங்கே போய் வந்து வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாக்டரை எப்படி வந்து நீங்கள் மாற்றலாம், நீங்கள் கரெக்டானதை கொடுங்க, ஏன்னா எங்கள் பெரியப்பா ஒரு நிருபராதி, பணத்துக்காக எல்லாமே இப்படி விலப்போக நினச்சா உண்மைகள் நாட்டில் மறைஞ்சிடும். எங்கள் பெரியப்பா எவ்வளோ நன்மை செய்திருக்காங்க, அதை இந்த புவனேஸ்வரி மாதிரிப்பட்ட ஆட்கள் செய்ய தீமையால் தான் எல்லாமே வந்து நாடே வந்து இப்படி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுத்து நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டதும் வந்து சரி அப்படின்னு வந்து ரிப்போர்ட்டை மாற்ற முடியாமல் உண்மையாட்டே கொடுத்துறாங்க. அப்போது நம்ம பெரியப்பாவை இங்கே வந்து நின்னாங்க வீட்டில். அப்போ எப்படி வந்து பெரியப்பா வந்து கெட்டி அடித்து வெளுத்திருக்க முடியும், பெரியப்பா குற்றவாளின்னு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறாங்க. அதோட அந்த உடம்புல அடிப்பட்டதுக்கு வந்து சாட்சிகளையும் எவிடன்ஸையும் கொண்டு நம்ம மாயா வாராங்க. அப்படி இருக்க நேரம் இதில் வந்து எந்த கைத்தடமோ எங்கள் பெரியப்பா கைத்தடமோ சீனு கைத்தடமோ இல்லை, இவ அடித்து தான் செத்துருக்கா, இது ஒரு தற்கொலை இல்லை அப்படின்னு வந்து முடிவாக்கிறாங்க நம்ம மாயா. அதை கோர்ட்டில் வந்து காட்டிறாங்க. அதோட பார்த்தோன்னா இவங்க உடம்புல இருக்க எந்த கைத்தடமும் வந்து எங்களோடதோ சீனுவோடதோ இல்லை அப்படின்னு வந்து அந்த அதிகாரிகளை கொண்டு வந்து நிரூபிக்கிறாங்க. அதோடி பார்த்தோம்னா இந்த நம்ம புவனேஸ்வரி வந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசினாங்களோ அந்த ரவுடிகள் லிஸ்ட்டையும் எடுத்து அவங்கள வெளுத்தெடுத்து இதெல்லாம் வந்து புவனேஸ்வரிக்கு ஏற்பாடு தான், புவனேஸ்வரி சொல்லி தான் நாங்கள் செய்தோம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் அப்படியே ஆதாரத்தோடு நிரூபித்து நம்ம மாயா வந்து ரகுராம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதோட லிங்கத்துக்கு கடுமையான கோபம். புவனேஸ்வரி இப்படி வந்து என் பொண்ணை நம்ப வச்சு கழுத்தறுத்து இப்படி வந்து கொலை பண்ண அளவுக்கு போயிட்டால, இனி புவனேஸ்வரி தான் எனக்கு எதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பிள்ளையாக இருந்து நான் வந்து வளர்த்த பிள்ளை இப்போ வந்து புவனேஸ்வரியால் வந்து இறந்து போச்சு. இனிமேல் எனக்கு எதுக்காக புவனேஸ்வரி கிட்ட வந்து கை கட்டிட்டு நிற்கணும், அவளையே எதிர்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம லிங்கம் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க புவனேஸ்வரி.